தவேக 62.75% தனிச்சையாக ஓட்டு பெற்றிருக்கிறது என்பதுதான் விஜய் ஓட்டு எண்ணிக்கையில் மிகுந்த வெற்றி பெறுவார் என்பதை யாராலும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது என்பது இங்கே நாம் அனைவரும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது தவேக 62.75% தனிச்சையாக ஓட்டு பெற்றிருக்கிறது என்பதுதான் இங்கே அனைவரும் ஒரு ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றிற்கும் பலவித சோதனைகளை தங்களைத்தானே ஏற்படுத்திக் கொண்டதாக தான் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் குறிப்பாக அதிமுக தான் மகத்தான தலைவர் என்று மாறுதட்டி கொண்டிருக்கின்ற எடப்பாடியார் அவர்களின் போக்குகள் பிடிக்காமல் அவரின் விற்கக்கூடிய திறமையான தலைவர்கள் பலர் அவரை விட்டு சென்றது அதிமுகவுக்கு பெரிய இழப்பாக தான் அமைந்திருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், வைத்தியலிங்கம், OPS, டிடிவி தினகரன், சின்னம்மா இவர்கள் எல்லோரும் அதிமுகவில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனால்தான் அதிமுக தனக்கு தானே ஒரு பெரிய ஒரு பள்ளத்தை, ஒரு குழியை தோண்டி உள்ளது என்பது நாம் மறுக்க முடியாது. எனவே இவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் இங்கே நாம் கூற வேண்டும். மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் சேலத்தில் உள்ள ஒரு வைத்தியர் சிவராஜ் அடிக்கடி தினமும் டிவியிலே தோன்றி 7 தலைமுறையாக நாங்கள் வைத்தியம் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்துவார். இதுபோலதான் திமுகவும் 3 டாக்டர் கலைஞர், முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, துணை முதல்வரின் பையன் இன்பநீதி, அதுக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய துன்பநீதி, இன்னும் எத்தனையோ நீதிகள் தொடர்ந்து ஆட்சி கட்டிலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தங்களுக்கு தானே ஏற்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற மடைமாற்று செய்கின்ற ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து வருவதனால் ஒரு மாற்றம் தேவை என்று மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டனர். இந்த சூழ்நிலை தான் இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் வேதனையான விஷயம். மேலும் சீமான் வாய் சொல்லில் வேதனடி போல இவர் அவ்வப்போது தனக்கு தானே உள்ள பாணியில் பேசுவார். மடியில் ஒன்றுமில்லை, வழியில் பயமில்லை என்று பேசக்கூடிய இவர் ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய கஜானாவை கணக்கச்சிதமாக நிரப்பக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார் என்பதை மக்கள் அனைவரும் நன்கு உணர்ந்து விட்டனர். எனவே அவருடைய வாய் சொல் வார்த்தைகள் அனைத்தையும் மக்கள் சிறிது சிறிதாக மறந்து விட்டனர் என்பதை இந்த தேர்தலில் நாம் அனைவரும் அறியலாம். குறிப்பாக பெரியவர்கள், தாய்மார்கள் அறவே சீமானை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய வாய் ஜாலத்தால் அவருக்கே வினையாகிவிட்டது என்பதுதான் நாம் இங்கு கூற முடியும். மேலும் பிஜேபி சாதாரண ஒரு நிலையில் இருந்த ஒரு பிஜேபியை தனி ஒரு மனிதனின் உழைப்பால் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவராக தன்னை அறிவித்த பின்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அதிக வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நாளை ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்கின்ற ஒரு மனோபக்குவத்தில் மக்கள் அனைவரும் இருந்தனர். இந்த சூழ்நிலையில் தலைமை மாற்றப்பட்டதனால் அனைத்து மக்களும் சற்று தொய்வு ஏற்பட்டு பிஜேபியை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் இல்லை என்பதை அவர்களே நன்கு உணர்வார்கள். அண்ணாமலையின் உழைப்பை இழந்த பிஜேபி மீண்டும் பெவிலியனுக்கு சென்று இருப்பதுதான் மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக எடுத்து சொல்லலாம். இதுபோன்ற சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தவேக விஜய் எந்தெந்த இடங்களில் எப்படி பேச வேண்டும், எங்கே அமைதியாக இருக்க வேண்டும், எங்கே விவரமாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு போக்கை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்டு மக்களை சந்தித்து மக்களிடம் பேசி மக்களின் ஆரவாரங்களை கைப்பற்றி மக்களிடம் சென்றடைந்த விஷயங்கள் அனைத்துதான் இன்று விஜய்க்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்ம தமிழக அரசியலில் தலைவர்கள் அனைவரும் உஷாராக இருந்து தங்களையும் தங்கள் கட்சியினரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருந்து விலகிவிட்டார்கள் என்பதுதான் விஜய்க்கு ஒரு வெற்றிக்கான ஒரு வழியாக அமைந்தது என்பது நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையினால்தான் விஜய்க்கு கிட்டத்தட்ட 172 இடங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே அழுத்த திருத்தமாக கூற வேண்டும். இதில் என்னவென்றால், ஒரு கை ஓசையால் ஓசை வராது என்பதை நன்கு புரிந்து கொண்ட விஜய் எந்த விதமான ஒளி எழுப்புதலுக்கும் தேவையில்லாத 2 கரங்கள் இல்லை என்றால் கூட பரவாயில்லை, ஒரே ஒரு பொருள் விசில் ஒன்று இருந்தால் போதும், மக்கள் அனைவரையும் வெளிப்புற செய்யலாம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை, தத்துவத்தை விஜய் கையாண்டிருப்பதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். அவர் வெற்றிக்கான பாதைக்கு அழைத்து சென்றிருப்பது ஏகோபித்த பொதுமக்கள் அனைவரும் எந்த விதமான ஜாதி மதம் வேறுபாடுகள் எதுவுமின்றி விஜய்க்காக வாக்களித்திருக்கிறார் என்பதை
நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். அவரும் அந்த வாக்குகளை பெற்றதனால் அனைத்து மக்களுக்கும் ஒரு பொது மனிதனாக இருந்து கடமை ஆற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை விஜய் கையாளுவார் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் விசாரித்தது போல தவேக 162 இருந்து 171 சீட்டுகள் பெறலாம் என்கின்ற ஒரு சூழல் தற்போதைய நிலையில் இருக்கிறது. இது அறிந்த மக்கள் அனைவரும் மிகவும் தமிழகம் அமைதி காக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் இன்றே அறிந்து கொள்ளலாம். நன்றி.